கண்மணி என்பது நிற்கிற ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீட்ல எல்லா முடிவையும் எடுக்கிறது பாட்டி தானே. இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை செய்யணும்னு நினைச்சா அதோட உண்மையான முகத்தை பார்க்க வேண்டியிருக்கு. கண்மணியும் இது மாதிரி அத்தை குணமாயிர வரைக்கும் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், அதே மாதிரி என்ன போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. நீ இன்னும் தூங்கலையா? போன கண்மணி ஒரேடியா போயிட்டான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டோம். போன வேகத்துல திரும்பி வந்து நம்ம நினைப்புல வீட்டை விட்டு வெளியே நம்ம வெண்ணிலாவும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு மயூரியும் சுயத்தை வந்து வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா என்ன தூக்கம் இல்லையா, அவளை இந்த வீட்டை விட்டு வேட்டையாகணும் அப்படின்றாங்க. அனுப்புறது தான் கஷ்டம். ஏன் நீல அப்படி பாக்குற? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். பண்ணலாம்னு சொல்லுங்க. இந்த வாட்டி இது மாதிரி அந்த கண்மணி சீக்கிரமாக வெளில அனுப்பலாம், அதுக்கு ஒரு திட்டம் இருக்குது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எவ்வளவோ நடந்திருக்கும். காதலிக்கும் போது உனக்கு கொடுத்த கிஃப்ட் இல்ல திங்ஸ் ஏதாவது மனசுல பழைய காதலை ஞாபகப்படுத்தலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீயும் அன்பும் சேர்ந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபோட்டோ இருக்கா, பழைய திங்ஸ் இருக்கா, அதை வச்சு இது மாதிரி அவங்களை பிரிக்கலாம் அந்த மாதிரிலாம் திட்டம் போகிறாங்க. பர்த்டேக்கு இங்க வந்தால அன்பு என் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு. ஃபோன்ல எடுத்த செல்ஃபி போட்டோ மட்டும் கிடைச்சா கண்மணி கிட்ட காட்டி கடுப்பேத்தலாம். எப்படியாவது இந்த ஃபோட்டோ மட்டும் எனக்கு கூட நீயும் அன்பும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்தால் அதை காட்டி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அவங்கள பிரிச்சிடலாம் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் போகிறாங்க. ஃபோனில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே என் மெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் கிடச்சிருச்சு. இங்கே பாருங்களேன். அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா மயூரியும் சுயதா பார்த்தீங்கன்னா இது போதும், இதை வச்சு அவங்களை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அன்பு கிட்ட போய் சேர்க்கறதா? எப்படியாவது இந்த ஃபோட்டோவை அன்புகிட்ட சேர்க்கணும், அதை பார்த்தீங்கன்னா அன்பு பாக்கெட்லேருந்து இது மாதிரி கண்மணி பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு திட்டம் போகிறாங்க. தெரியாம தான் வைக்கணும் அவனுக்கு. அன்புக்கே தெரியாமல் அன்பு ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ வச்சிடலான்ட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க. ஐ லவ் யூ. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அன்பு நம்ம கண்மணியோட ஃபோட்டோ பார்த்து அதுக்கு முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ கண்மணி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அன்புக்கு தெரியாமல் அவங்க பர்ஸில் கண்மணியோடும் அதாவது வெண்ணிலாவும் அவங்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு நிமிஷம் எனக்கா சொல்லு. கிட்ட 2000 ரூபாய் கேஷா இருந்தா கூட செலவுக்கு காசு இல்லடா. பீஸாவையும் பர்கரையும் வாங்கி பாட்டி கொடுக்குற காசுல என்ன பண்ற, அதெல்லாம் அது இதுன்னு வாங்கி தின்னு காலி பண்ணிடுறது. இப்போ அன்புகிட்ட வந்து கேட்கிறேன்ட்டு காத்தி ஓட்டுறாங்க. வாங்கி தின்னா எப்படி பார்த்தோம்? ஆக்சுவலா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஐயோ, நான் சின்ன சின்ன பொருள் வாங்குறதுக்காக வெளியில ஏன்னா எப்படியாவது பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு பாக்கெட்டில் இருக்க அந்த வெண்ணிலா ஃபோட்டோவை கண்மணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க. கேஷா தான் வேணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்மணி வர நேரத்தில் நம்ம அன்பு பாக்கெட்லேருந்து பர்ஸ் இருக்கும்போது அது கீழே விழுவுது, அதில் அந்த ஃபோட்டோவும் விழுவுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை கண்மணியும் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக வராங்க. அப்புறம் இன்னமும் அன்புக்கு வெண்ணிலா மேலே லவ் இருக்கான்ட்டு. ஹே, இது எங்க எடுத்த போட்டோ வெண்ணிலா? செம்மையா இருக்கு. பார்த்தா தெரியல, இந்த வீட்ல எடுத்தது தான். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவும் ஸ்கோர் பண்ணுறாங்க. இந்த வீட்டில் நானும் அன்பும் எடுத்தது தான், என்னோடய பர்த்டேவுக்கு அன்பு கூட எடுத்தாங்கிறாங்க. பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்திருந்தேன்ல, அப்போ எடுத்த செல்ஃபி. என்னடா இவன் அவ கூட எடுத்த போட்டோவை எதுக்குடா இன்னும் போஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்தி கரெக்டாக சொல்கிறாங்க. இது மாதிரி யாரோ பிளான் பண்ணி இது மாதிரி அன்பு பாக்கெட்டில் வச்சுருக்கணும், இல்லை அன்பு ஏதோ தெரியாமல் பாக்கெட்டில் வச்சுருக்கணும், யாரோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. விதி நம்ம வீட்டு வில்லன்களோட பிளானாக தான் இருக்கணும். தட்ஸ் மை கன்க்ளூஷன். பண்ணது உண்மைதான். ஆனா அவன் மேல இப்ப எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்லைன்னு பெருசா போட்டோவை தூக்கி பர்ஸ்ல வச்சிருக்க. என்ன அன்பு இது மாதிரி என்னமோ வெண்ணிலா மாதிரி லவ் இல்லை, அவளை வெறுத்து ஒருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் அவள் ஃபோட்டோவே பாக்கெட்டில் வச்சிருக்கியா அப்படின்னு வேணுங்க வெறுப்பேற்றுறாங்க. பர்ஸுக்குள்ள அழகா பத்திரமா வச்சிருக்காரு. ஏன் இடம் பிடிச்சிட்ட பாத்தியா? போதும் நிறுத்துறீங்களா? தப்பு தப்பா பேசாதீங்க. அனுபவம் பார்த்தீங்கன்னா கோவமாக நீங்கள் பண்ணுறதெல்லாம் கடுப்பாகுது எனக்கு. இது மாதிரி இந்த ஃபோட்டோ எப்படி என் பர்ஸில் வந்துச்சுன்னு தெரியல, நீங்கள் அனாவசியம் பேசாதுன்னு திட்டுறாங்க. என் பர்ஸ்ல எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. மாட்டிக்கிட்டு சமாளிக்க ட்ரை பண்றீங்க. சும்மா உண்மை என்னன்னு தெரியாம பேசாதீங்க. அகையாளி சண்டையா? ஒருத்தரோட போட்டோ நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை உண்டாக்கிட்டே இருக்கீங்க, இந்த ஃபோட்டோ எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. பர்ஸுக்குள்ள எப்படி வந்துச்சு நானே டென்ஷன். கட்டினவளே உங்களை நம்பலையே. இங்க யாரும் பேச வேண்டாம். கண்மணிக்கு உள்ள தனிப்பட்ட பிரச்சனை. அது நானாக தான் இருக்கலாம், அது பர்த்டே ஃபோட்டோ யதார்த்தமாக எடுத்தது, அதுக்குன்னு அவள் ஃபோட்டோவை நானாக வச்சுருப்பேன், அது எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லி திட்டுறாங்க. இந்த போட்டோல இருக்கிறது நீ தானே? ஆமா. நீலாவ உன்னால மறக்க முடியல, இப்படி பர்ஸ்ல வச்சிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இவங்க பேச.
நம்ம அன்பும் பார்த்தீங்கன்னா கண்மணி இவங்க பேசின எதுவுமே நிஜம் கிடையாது, நீ அதெல்லாம் நம்பிடாத அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது எதுவுமே நிஜம் கிடையாது. வரைக்கும் வெண்ணிலாவை தான் லவ் பண்ணிட்டு இருக்காரு. காதலே நல்லா லவ் பண்ணிட்டு போட்டும். அவர் யாரை லவ் பண்ணுறாரு இல்லை யார் கூட சுற்றுறாரு அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இங்கேருந்து போகிறாங்க. இதை பத்தி எனக்கு என்ன கவலை? அண்ணி அக்கா நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கலாம். இந்த மாத்திரை எல்லாம் இன்னும் 2 நாள்ல காலி அதாவது ஆயிடும். கண்மணி பார்த்தீங்கன்னா எனக்கும் சில திங்ஸ் அதுவும் மாத்திரைலாம் வாங்க வேண்டியது இருக்குது, நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதை அன்பு கேட்டுடுறாங்க. எனக்கும் சிலதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னென்ன பண்ண போறியா? எதுக்கடா அடிச்சிட்டு இருக்கான்? அன்பும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி நம்ம கண்மணி போட ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா கச்சிப்பு பற்றி சைலன்ஸில் அடிச்சிட்றாங்க. கரெக்ட் பண்றதுக்கு அண்ணன் வேற லெவல்ல பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அத்தைக்கு மாத்திரை வாங்கணும், அது இங்க கிடைக்காது. நான் ஒரு 20 நம்ம கண்மணியும் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் சைலன்ஸில் துணி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டே ஆகல. மினிட்ஸ்ல வந்துருவேன். அது வரைக்கும் டென்ஷன் ஆகாத, வண்டி மழையில நனைஞ்சிருக்கும், அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்மணி, அது ஸ்டார்ட் ஆகலன்னா விட நான் இருக்கா, நான் ஒன்று அழைச்சிட்டு போகிறாங்கிறேன், எனக்கு யாரும் ஹெல்ப்பும் தேவையில்லைங்கிறாங்க. ஸ்டார்ட் ஆகல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களை கேட்டேனா? ட்ராப் பண்ணிடுறேன். தேவையில்லை. பிளான் சக்ஸஸ் ஆகணும். கண்மணி பார்த்தீங்கன்னா மொபைலில் ஆட்டோ புக் பண்ணுறாங்க. ஆட்டோவும் கால் டாக்ஸி எதுவுமே வரல, என்ன சரி யோசிக்கிறாங்க. கூட போதும், ஆனா என்கிட்ட அந்த ஆப்பே இல்ல. அப்போ பைக்கை நான் புக் பண்ணி தரேன். ஓகே அண்ணி உங்களுக்கு என்ன இப்போ இங்கேருந்து போகணும், உங்களுக்கு பைக் டாக்ஸி தானே வேணும், நானே புக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டு தான் போகிறாங்க. காணோம். அது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்புவை லேடிஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸியில் வர வைக்கிறாங்க. இல்ல, இப்ப அதுவும் முக்கியம். வண்டி வந்துருச்சு, வாங்க போலாம். நீங்க ஏன் சரி போ நீ வாமா. யாருன்னு போயிட்டு அங்கே பார்த்தா பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு தான் பார்த்தீங்கன்னா லேடிஸ் மாதிரி கெட்ட போட்டுட்டு ஸ்கூட்டியில் வந்திருக்காங்க. நீ வாமா. பார்க்குறப்ப காமெடியாக இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பற்றி என்ன கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.